Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavitha. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான பிசிபெல்லா பாத் ரெசிபி தான் பண்ண போறோம். நம்ம ஒரு சாம்பார் சாதம் ஸ்டைல்ல தான் பண்ண போறோம். இதுல வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்ச பிசிபெல்லா பாத் பவுடரும் நம்ம சேர்த்த போறோம். நம்ம ஊர் ஸ்டைல்ல நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த ரெசிபி இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அரை கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கலந்து 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. 1 1/2 கப்பு அரிசி பருப்பு கலவை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து 4 1/2 கப்பு தண்ணி சேர்த்தணும். 4 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டேன். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த அரிசி வந்து குழையணும். இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். மல்லி 2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தா போதும். ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 10 வெந்தயம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன். கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. 4-5 பல்லு தேங்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். அதுல ஒரு 10-15 முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன கட்டி பெருங்காயம். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ எல்லாமே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பாருக்கு சேர்த்துவோம்ல, அந்த மாதிரி நீர்க்காய் இல்லாம என்னென்ன காய் இருக்கோ எல்லாம் சேர்த்து உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடிச்சு வச்ச மசாலா இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்ச மசாலால இருந்து பாதி மசாலா நான் இப்ப சேர்த்துக்கிறேன். நீங்க காய் சேர்த்துன உடனே தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த உப்பு, காரம், இந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. காயே ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்ல சூடான தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணிய ஒரு 4 கப் உள்ள சேர்த்துக்கலாம். 4 கப் தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நம்ம தண்ணியில கரைச்சு வச்சுக்கலாம். சாதத்தை வந்து ஒரு கரண்டியில நல்லா மசிச்சு விடுங்க. இப்ப நம்ம நெல்லிக்காய் அளவு புளிய தண்ணியில கரைச்சு வச்சோம் இல்லையா, அதை நல்லா கலந்து உள்ள சேர்த்து இதெல்லாம் நல்லா கொதிக்கணும். புளியோட பச்சை வாசனை போகணும். புளியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் மீதம் இருக்கிற மசாலா பொடி ஃபுல்லா உள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை ஃபுல்லா போகட்டும். புளியோட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச சாதத்தை உள்ள சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒண்ணு கலந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலையும் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து கலந்து விட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். சூடா சாப்பிடுறதுக்கு அப்படி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.